ஒரு வீரன் உருது பேசுறான், ஒரு வீரன் டாக்குமெண்டேஷன். எனக்கு அடுத்த வீரனை பார்த்தா பயமா இருக்கு சார். மொழி ஒண்ணுதான், மொழி ஒண்ணுதான், உப்மா ஒண்ணுதான். ரவையில பண்றது உப்மா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உப்மாவை பார்த்தா சார் சாப்பிடணும் போல இருக்கு, பசி எடுக்குது. உதிரி உதிரியா முந்திரி பருப்பு, நெய் வாசம், அந்த பிரசன்டேஷனே உப்மா மேல தீவிர காதல் வருது. ஆனா எப்ப பண்ணதுன்னு மட்டும் கேட்கக்கூடாது 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதே ரவையில தான் வீட்டில் உப்மா பண்றாங்க, மாடு சாணி போட்ட மாதிரி. அதே ரவை தான், அதே உப்மா தான், அதே மொழி தான். சீதை பேசினதும் அதே மொழி தான், வீடனன் பேசினதும் அதே மொழி தான், ராமன் பேசின மொழி தான். உண்மையான ஒரு நல்ல கம்பனுடைய கவிநயத்தை மேலோங்கி இருக்கிற மொழி சார். ராமன் நம்மள மாதிரி தான் சார். நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம சைடு சொந்தக்காரனுக்கு கல்யாணம், நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியாவில் இருக்கோம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலான்னு. ஏன் தெரியும் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு. ஒய்ஃபு கிட்ட சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு இந்த கல்யாணம் நான் போயிட்டு வந்துட்டுமான்னு. நானும் வரேன்றான். ஒரு வார்த்தை சொல்லுவோம்மா, தொல்லமா நீ அப்படின்னுவோம். இந்த தொல்லமான்றது ஒய்ஃபு தொல்லை இல்லை, அதான் 20 வருஷம் கூட இருக்க, அது தொல்லை இல்லை. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒய்ஃப் ஆகிட்டு போனால் தொல்லை வந்து அப்படி இல்லை சார். நம்ம தங்கச்சி வரும், அக்கா வரும், அம்மா வருவாங்க, இவங்களுக்குள்ள சண்டை வரும், நம்மளை அம்பையர் ஆக்கிடுவாங்க, அப்புறம் தப்பு தப்பாக டிசிஷன் நம்மளே சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ இங்கே இரு சௌகரியமா. ராமன் சொல்லுகிறான், எல்லையற்ற இடர் தருவாய். யார? சீதையா? சீதை இடர் அவனுக்கு இல்லை. நீ வர்றதுனால என்ன ஆகும்? பெரிய அழிவு வரும். கரண் அழிவான், மாரீசன் அழிவான், ராவணன் மொத்தமாக அழியும், தொல்லை வரும் சொல்றான். எனக்கு கேட்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் விட